யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் சிங்காசனமாயிருக்க 7 ஆவிகளாகும். உள்ள சாட்சியும் மருத்துவந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும். ஜெபம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கும்பாய் வருகிறேன். என்னை சிலுவையின் மறைவுக்குள் வைத்துக் கொள்ளும். சொல்லப்படும் வார்த்தைகளுக்குரிய ஜீவியம் செய்ய உதவி. அவசனத்தால் உங்களுடைய ஜனத்தை ஆட்சி இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீ கேள்விடு. அப்பா, என்ன பயங்கரமா இருக்கு! ஒரு ஆறுதலான செய்தி, ஒரு ஆறுதலான வார்த்தை, எல்லாரும் எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சபைக்கு இப்படி எழுதுறாரு ஆண்டவர்? எபேசு சபை தலைமை சபை. எபேசு சபை, எபேசு நிருபம் 6 அதிகாரங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். தெய்வீக வெளிப்பாட்டை பெற்ற ஆவிக்குரிய என்ன சொல்றதாக ஆழமான சத்தியங்களை உள்ளடக்கிய ஒரு நிருபம் எழுதப்பட்ட நிருபம். அவருடைய செயல்பாடுகள் ஆரம்ப காலத்தில் அது கிறிஸ்துவுக்காய் இருந்த உன்னதமான ஆவிக்குரிய நிலைமைகள் எல்லாம் மற்ற சபைகளை விட ஒருபடி கூட இருந்தது என்று நாம் சொல்லக்கூடும். ஆனால் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்குள்ள 40 அல்லது 50 வருஷத்திற்குள்ளாக அந்த சபைக்கு இப்படி ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் இயேசுவே நேரடியாக யோவான் மூலமாக அந்த சபைக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த சபை எவ்வளவு தூரம் ஆண்டவரை வருத்தப்படுத்தி இருக்கும். தங்களுடைய கிரியைகளின் ஆலே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது போல நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் 2 பக்கத்தை நாம் அறிந்து கொண்டால்தான் நாம் நிதானமாக சமநிலை பிரமாணத்தின்படி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நடத்த முடியும். ஒரு பக்கமாக ஆசீர்வாதம் ஜெயித்து என்ன செய்தாலும் ஆண்டவர் கண்டுகொள்ள மாட்டா, இந்த வாழாக்காம தலையாக்குவான்னு போறீங்கன்னா கடையத்துல உச்சில போய் நேரா பாதாளத்துக்குள்ள பிசாசு தள்ளி விட்டுலாம். ஏறுறது கடினம், அப்படிதானே? மலை ஏறுறது கடினமா, இறங்குறது ஈஸி. லேச கால் கழுக்குனா போதும், உருண்டு 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 பரவாயில்லத்துக்கு வந்து விழுந்து. ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் பக்தியில் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளருவது ஒரு மலை ஏறுவது போல கடினம்.
ஜபம், உபவாசம், வேத வாசிப்பு, பிரதிஷ்டை, தீர்மானம், ஒழுக்கம், ஒழுங்கு, கட்டுப்பாடுகள், எப்படி நம்மளை தேவனுக்கு முன்பாக நாம் சீர்படுத்தி வளர்ந்து மேல வந்து பல கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருந்துட்டோம்னா நாம் பிழைத்தோம். கொஞ்சம் அந்த இடத்துல நீங்க லேசா வழி விலகுனீங்கன்னா அது உங்களை அப்படியே பாம்பு கட்டம் பார்த்துருக்கீங்களா? 2, 3 போட்டு ஏறி உச்சுக்கு போட்ட ஒரு பாம்பு வாயிலாக தரும் 0. பெரிய ஜீவத்துல கவனம் பாரு. எதுக்கு பைபிள் ஸ்டடிக்கு ஆட்களை வாங்கன்னு சொல்றோம்? ஒரு காலேஜ் செய்தி மட்டும் ஒருவனை உருவாக்கி விடாது. அந்த நேரத்துக்கு கொடுத்த அபிஷேகத்துல ஒரு விடுதலை ஆசீர்வாதம். ஆனா வேத பாடம் தேவனை அறிகிற அறிவிலும் சத்தியத்தை அறிகிறார்கள் வளர வளரலாம். ஒரு பிள்ளை ஆகாரத்தை கொண்டு சரீர வளர்ச்சி அடைவது போல நம்ம விசுவாசத்துல வளர்ந்துக்கிட்டே இருப்போம். கேட்கிற நீங்களா இருந்தாலும் சரி, போதிக்கிற நானா இருந்தாலும் சரி, வேத பாடத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் நாம என்ன செய்ய முடியும்? வளர முடியும். நான் இங்க பிரசங்கம் பண்ணேன் காலையில், வீட்டுல போய் பிரசங்கம் கேட்டேன். கர்த்தர் கொடுத்த பார்த்து பேசுனீங்க. நான் போன உடனே திருப்பூர் சாலமோன் அல்லது சன் பால் 2 வேலை, அதாவது டிபிஎம் பாஸ்டர் துரை 3 வேலை அதாவது ஒரு பிரசங்கத்தை ஞாயிற்றுக்கிழமை நடத்தின பேசினதை போடுறேன். ஏன்னா நான் இன்னும் தேர்ச்சி அடைய, எனக்கு தெரியாத எத்தனையோ சத்தியங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஒருவன் எல்லாம் தேறினேன் என்று சொல்வான், ஆனால் அவன் ஒன்றும் அறியாதவன் என்று அறிந்து கொள்ளக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கர்த்தர் பேசுறாரு, எங்கிட்ட பேசாம தான் இருக்காரு, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. கற்றுக்கொள்ளும்படியாக அறிந்து கொள்ளுங்க ஆத்மகாக ஒரு வசனத்தை நீங்க பேசினார். சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய என்று சொல்லி தீமத்தில் இருந்து மத்திய கலாச்சார எடுத்து பேசினார். 4 பாயிண்ட் பேசினார். ரொம்ப பிரயோஜனம் ஆயிடும். ஏனென்றால் அது கற்றுக்கொள்ளும் போதுதான் இந்த வசனத்தின் ஆழம் தெரியும், அறிந்து கொள்ள முடியும். நாம் தேர்ச்சி அடைய முடியும். பைபிள் ஸ்டடிக்கு நீங்க வாரிங்க, கற்றுக்கொள்ள ஆச்சரியம். அந்த சபையாரும் வந்து நான் ஜோப் பண்றேன், நீங்களும் ஜோப் பண்ணி. எதற்கென்றால் நாம் தேர்ச்சி அடைவதற்கு. இதுல ஆண்டவர் எது சபை தேர்ச்சி அடைந்து வந்தது? நிருபத்த வார்த்தை சரி, உண்மைத நிலைமைக்கு வந்துட்டு அப்படியே விழுந்துட்டு. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. 3 காரியம் சொல்லுவது. வந்து நீ என்ன நிலைமையில இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில், பிரதிஷ்டையில், தீர்மானத்தில், ஒப்பு கொடுத்தலில் நீ என்ன நிலைமையில இருந்தாய் என்பதை நினைத்து பார். கொஞ்சம் திரும்பி பார்க்க. கஷ்டப்பட்ட நாட்கள்ல ஆட்கள் கர்த்தர் ரொம்ப கருத்தா தேடுவாங்க.
உபவாச கூட்டம் ஜபம் ஆராதனை ஓடி ஓடி வந்து அழுது புரண்டு கர்த்தர் நோக்கி பார்த்து தோத்திரம் பண்ணி அல்ல போட்டு சொல்ற வசனங்கள் எல்லாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க. கர்த்தர் அவங்க ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். எதில் ஆச்சரிப்பார்? பொருளாதாரம். அதுதானே நம்ம ஆசீர்வாதம் எடுப்போம். மனம் பெருக ஆரம்பிச்ச பிறகு மெதுவாக தேடுவதை அவர்கள் குறைத்துக் கொள்வார். நிறைய பேர் வாழ்க்கையில நடக்கும். ரொம்ப பிஸியாயிருவாங்க. அப்போ குறை ஆரம்பிப்பது ஐஸ்வர்யம் குறைன்னு நினைக்கீங்களா? குறையாது, அது கூடிக்கிட்டே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை தரம் குறைந்து, ஆவிக்குரிய விசுவாசம் குறைந்து போகும், பக்தி குறைந்து போகும், பிரதிஷ்டை குறைந்து போகும், தீர்மானங்கள் குறைந்து போகும், தேவனை தேடுவது குறைந்து போயிடும். அதைத்தான் இந்த சபை செய்தது. நாம இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கோம் யோசிப்பாங்க. ஒரு வார காலம் எனக்குள்ள கிரியேச்சரும் 2 வசனம் தான். ஆதியிலிருந்து அன்பை விட்டு 5 போன வாரம் பேசணும்ல. வசனம் வசனம் இருபுறம் உள்ள கருக்குள்ள பட்டை, உங்களையும் வெட்டு என்னையும். அதான் ஆண்டவர் சொல்ற, யாக்கோபு சொல்றார், அதிக ஆக்கினை அடைவோம் என்று நேகர் போதகராக இருக்கிறார். யாக்கோபு அப்படின்னு சொன்ன அடியேன் பாரு. யாரு? முந்தாதிகாரம் 1ஆம் வசனம். ஏன் சகோதரரே, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராக இருப்பீர்களா? இந்த அறிவே கிடையாது ஊழியக்காரன். கர்த்தர் என்ன பேசுறாரு, யாருக்கு பேசுறாரு, எதுக்கு பேசுறாருன்னு தெரியாது. ஆண்டவர் ஆக்கினை தண்டனை, அதிக தண்டனை தான் பண்ணும்போது ஜாக்கிரதை. திருப்பிடும் நம்மள, தெரியாது உங்களுக்கு. ஒரு பிரசங்கம் பண்ணிட்டோம், ஓ வல்லமை, அதுல இருக்கக்கூடிய சத்தியம் நம்ம வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் திருப்பி அடிக்கும். உடனே அடிக்காது, கொஞ்ச நாள் கழித்து அடிக்கும். 78 ஆகஸ்ட் 29 பேசிக்கிட்டே இருக்கேன். எத்தனை 1000 பிரசங்கங்கள் பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு பிரசங்கத்துக்குள்ள என்னை வச்சு நான் பேசுவேன். ஏன் தெரியுமா? நான் ஆக்கினை அடைய விரும்புகிறேன். நான் தண்டனை பெற விரும்பவில்லை. அப்ப என்ன நிலைமையில நீங்க இருந்தீங்கிறத யோசித்து பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எவ்விதம் இடத்தில் அன்பு கொண்டேன், நான் எப்படி எல்லாம் ஆண்டவரே இருந்தேன். அதே மாதிரி இப்ப இருக்கேனா? வயசும் ஆயிட்டு இருக்கு, கிருபைகள் வரங்கள் ஊழியங்கள் எல்லாம் பெருகிட்டே இருக்கு. தேவன் கிருபையா இறங்கி அற்புதங்கள் செய்துகிட்டே இருக்காரு. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி கொண்டே இருக்கிறாரு. ஆனால் ஆதியிலே நான் எப்படி உம்மோடு எதை நான் முதன்மையாக வைத்தேன்? என் பிரதிஷ்டை என்ற
நான் எடுத்த தீர்மானங்கள் என்ன ஒவ்வொன்னா யோசித்து பார்த்தா தெரியும் இப்ப எந்த நிலைமையில இருக்கும். ஆண்டவர் எபேசு சபைக்கு சொன்னால்னா நமக்குரியது. அது எபேசு சபைக்கு சொன்னார் எல்லாமே ராஜரத்னம் தில்பரட்னம் போட்டு சொல்லி இருக்காரு. எல்லாமே ஜனத்துக்கு சொன்னது நமக்குரியது. முதலாவது நீ அறிந்து கொள் என்ன நிலைமை நீ கீழே விழுந்த ஜப வாழ்க்கை எப்படி இருக்கு அங்கதான் நம்ம ஆரம்பிக்கணும். முதல்ல புரியுதா? எந்த ஒரு விசுவாசியும் எந்த ஒரு ஊழியக்காரனும் முதலாவது தன்னை நிறுத்து பார்க்க வேண்டுமானால் தான் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் செலவழித்த நேரத்தை நினைத்து பார்க்க. அந்த ஜபங்கிறது என்னது? தேவனோடு தனித்து உறவாடுகிற நேரம். சபையை கூடி ஜபிப்போம், போது கூட்டம் ஜபிப்போம், ஆண்களையும் ஜபிப்போம், தாய்க்குளங்கள் ஜபிப்போம். ஊழியக்காரர்களுக்கு இருக்க டேஞ்சர் அடிக்கடி சொல்வார். தனி ஜபத்தில் தேவ உறவை செய்கிற ஆபத்து உண்டா? They are satisfied. தாங்கள் ஆரால் நடக்கும் போது கர்த்தர் கிரியை அதுல திருப்தி பட்டுவாங்க. அது கிருபை, வரம், வல்லமை, அபிஷேகம். சகஜமா ஜனத்துக்காக கிரியை செய்து போயிடுவார். அவர் தயார பிரபு, பரந்த மனப்பான்மை உடைய தெய்வம். ஆனா நாம எவ்வளவு நேரம் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் நான் நேரத்தை செலவு. What is my relationship with Jesus? இயேசுவோடு என் தொடர்பு என்ன? அதான் ஃபண்டமெண்டல், அதான் அடிப்படை, அதான் அத்திபாரம். அங்க தப்பு வந்துட்டு இல்லைங்க. எல்லாம் தப்பா போயிட்டே இருக்கு. பார்க்க வேண்டிய நல்லா வெளியே பார்க்க நல்லா இருக்கு. ஆனா உள்ளுக்குள் தேவனோடு இது எபேசு சபை அதை இழந்து. அடுத்தது வேத வாசிப்பு. நான் காலைல சொன்ன கர்த்தர் உங்களோடு பேசுவார். யார்கிட்டதான் பேசுவார், இவர்கிட்ட பேசுவார். எப்ப பேச நினைக்காரோ அப்ப பேசுவார். நாம எப்ப வேணாலும் பேசலாம், ஜோம் பண்ணுவோம். சோதரம் பண்ணிக்க சாந்தை ஆசீர்வதி அமராஜ் விடுதலை பண்ணுவோம். ஊழியதாசுரனும் ஜோம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அவர் எப்போ பேச நினைக்காரோ அப்ப பேசுறார். என் மகனே, என் மகளே, நான் செவி கொடுத்துட்டாங்க பேசார். அவருக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப விரும்புவார், ரொம்ப ஆசைப்படுவார். கொஞ்சம் நம்ம செவி கொடுத்துட்டா தேவன் பேசுற சத்தம், அந்த முறை அதை அறிந்து கொண்டோம். அவர் எப்ப பேசிக்கிட்டே எபேசு சபையோட அவர் பேசத்தான் செய்தார். பவுல் மூலமாக, தீமோத்தேயு மூலமாக, யோவான் முதலாவது என்ன நிலைமை இருந்து விழுந்தார் அறிந்து கொள். இரண்டாவது மனம் திரும்பு. இது என்னையா தெருப்புல போய் பாவியே மனம் திரும்புன்னு சொல்றதுங்களா? சபைக்குள்ள வந்து மனம் திரும்பு என்ன ரொம்ப கசப்பா இருக்குங்களா? என்ன அது உண்மை. அப்பப்ப நம்ம மனம் திரும்பணும். அது தெரியும் உங்களுக்கு. நான் அடிக்கடி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் மனம் திரும்ப. அவரா பேசிட்டா அதுல இருந்து நான் மனம் திரும்ப.
எனக்கு மனம் திரும்புதலின் ஆவியை தாரும். மனம் திரும்புகிறோம். சபை பார்த்து சொல்றேன், மனம் திரும்பு. வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த சேர் நேரம் இருக்குல்ல, இந்த சேர் ஆங்கிள கொஞ்சம் அப்படி திருப்பி வைங்க. எப்படி இருக்கும்? சாயலா. அதை திரும்ப அதை நிலைமைக்கு திருப்புதா. அவ்வளவுதான். நம் மனம் திரும்புதல்ல என்ன வரும் தெரியுமா? முதலாவது நாம் செய்த தவறை உணர்ந்து கொண்டு பாவத்தை கிறிஸ்துவிடத்தில் அறிக்கை பண்ணி மறுபடியும் அதை செய்யாமல் இருக்க தீர்மானம் எடுத்தது. அதான் மனம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ள இருப்போம். சத்தியம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லாம் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்தி இருப்பதற்கு அவர் உண்மை நீதியும். திருப்போபதேசத்துல நீ பாவ அறிக்கையே செய்ய வேண்டாம். ஆனா இங்க பாவ அறிக்கை செய்ய சொல்லியிருக்க. அப்போது யோவானோட கிருபை பெற்றோர்கள் பரிசுத்த ஆவியானவர் தெளிவார். சபை மனம் திரும்ப வேண்டியது அடிக்கடி நினைத்தார். ஆண்டவரே ஏதாவது தவறா பேசிருந்தார், முழுவதும் மொழிகளும் சுத்தமா இருக்கிறான்னா ஆகிலும் அவன் கால்கள் கழுவப்படும். நம்ம இங்க இருந்து வீட்டுக்கு போறோம், நல்ல காலம் மட்டும் கழுவுறோம், நம்ம கையையும் சேர்த்து கழுவுறோமா இல்லையா? பெரியவர் சொல்லுவாங்க, வரும்போது கால கழுவிட்டு விட்டவா. ஏன் நம்மை அறியாம ஏதாவது தூசி நம்ம மேல இருந்திருந்தால் ஆண்டுடைய ரத்தம் நம்மை என்ன செய்கிறது? அழகு மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி குற்றம் உள்ளதாக நாம் உண்டாகும். அதை சுத்தி இருப்பது இயேசு கிறிஸ்து. இரண்டாவது மனம் திரும்புங்க. மூணாவது என்ன சொல்றார்? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இந்த சபை ஆதியில என்ன கிரியை செய்தா? சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே. ஆதியில இந்த சபை தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இதெல்லாம் சபை சரித்திரத்தில் உள்ளது. இதற்கு இல்லை, நிருபத்தில் இல்லை, சபை சரித்திரத்தில். எபேசு சபை அவ்வளவு உன்னத நிலைமையில அது ஆதியில் அவ்வளவு கிரியை ஆத்ம ஆதாயம் பண்ணது. எல்லாரும் ஊழியக்காரர்களாக புரிந்து கொள்ள விசுவாசிகள், பக்தியான விசுவாசி. அவர்கள் இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொன்னார்கள். நாம பக்தியா வேலை செய்யணும், குடும்பத்தை நடத்தணும், படிக்கிறவர்கள் கல்வியில கவனம் செலுத்தணும். 6 நாள் வேலை செய்யறோம், 7ஆம் நாள் தேவசனத்துக்கு வருகிறோம். அதன் நடுவே நம்மால் என்ற ஊழியத்தை நீங்க செய்றீங்க. 29ஆம் தேதி காஸ்பல் வருதுன்னா நீங்க வந்துடுறீங்க. யாருக்காக வரீங்க? ஆண்டவருக்காக. இதை நீங்கள் கடைசி வர கடைபிடிக்கணும். அதைத்தான் அவர் சொல்ற. இந்த கிரியைகளை யார் வந்தாலும் வராவிட்டாலும், யார் நம்மை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், நான் கிறிஸ்துவுக்கென்று அந்த கிரியை செய்தது. நான் ஊழியம் செய்கிறேன்.
இவர் சொல்லியா ஊழியம் செய்வா? இல்லை நீங்க சொல்லி ஊழியம் செய்யணும் இல்லை. அடைய அன்பு நான் செய்யணும். என்ன நம்பிட்டார் உண்மை உள்ளவன் என்று நம்பி நான் செய்யணும். எவ்வளவு கடினம் இருக்குங்கிறது தனிப்பட்ட லைஃப்ல சொல்றது கிடையாது, தேவையில்லை உங்களுக்கு. ஆனா கிறிஸ்துவுக்காக கடைசி மூச்சு வரைக்கும் நீர்த்தரை அடைய நாள் வரைக்கும் நான் ஊழியம் செய்யணும். அதுதான் நீங்க இப்ப செய்யற கிரியை தொடர்ந்து செய்வீங்க. இந்த வேலையை நல்லா செய்யுங்க, உங்க குடும்பத்தை நல்லா நடத்துங்க, படிக்கிற ஆட்கள் நன்றாக படியுங்கள், மேலே வாருங்கள். ஆனா கிறிஸ்துவுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் பாத்தீங்களா? ஒரு பணிவிடை ஊழியம், ஒரு சுவிசேஷ ஊழியம். எப்படி ஆண்டவருடைய பணிகளை எதை செய்கிறோமோ அந்த கிரியை செய்துகிட்டே இருக்கணும். மனுஷருக்கென்று பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று மனக்குறை, இதையே இந்த சபை நிறுத்திவிட்டது என்று சபை சரித்திரம் சொல்லுகிறது, நான் சொல்லல. சபை ஏன்னா வசதி வந்துட்டுல, இப்போ நல்ல வசதி அவங்களுக்கு வந்துட்டு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு நம்ம சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து வந்துகிட்டே இருக்கார். ஒரு அளவு வந்தோடனே நல்ல பணம், அவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்துட்டு நீங்க போதும், இதை வச்சு வண்டியை ஓட்டுவானே அவரோ இல்லோ நானோ நினைத்தேன் என்றால் அதோட கதை முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். அது இயற்கையா வரும். இந்த ஆட்கள் வந்தாச்சுல ஒரு 250 நான் வருமானம் எல்லாம் கூட்டிட்டு அப்படின்னு நினைத்து உட்கார்ந்துட்டோன்னு உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், எங்களை பண்ணி அந்த ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்றோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், பொருளாதாரத்திலையும் பெருக பண்ணுவார், ஐஸ்வர்யம் சம்பாதிக்கத்தக்க பலம் கொடுத்து உங்களை உயர்ந்த நிலைமை கொண்டு போன பேராக்கும். இப்ப எப்படி தேடுங்களோ அப்படியே தேடும். இதைத்தான் ஆண்டவர் சொல்ற, ஆதியில் செய்த கிரியை. சைக்கிள் மிதிச்சு ஒரே நாட்டுல 3 இடத்துல பிரசங்கம், உடம்புல சத்தியம் வேலை வீட்ட மாட்டேன் கிடையாது. பாவம் தான்மா, எப்படிதான் நம்ம கூட இருந்து இவ்வளவு நாள் வாழ்க்கை நடந்துச்சு. ஏன்னா விட்டுட்டு போயிடுவோம், நம்ம கிட்ட கூடியது போயிட்டு 11 மணிக்கு வரும், வந்துட்டு எனக்கு தோசை சுடுறது எவ்வளவு கொடுமை. எல்லாம் பொறுமையா அந்த அம்மா ஜெயிச்சு வருது. ஆனா சார கம்பெடுத்து வைக்க அப்புறமே உண்மையா அடிக்கிற மாதிரி தான். நான் ரொம்ப ஜாக்கிரதையா டீச்சர்ல கம்பு சும்மா சொல்றேன். எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்றைக்கு சர்வத்தோட பலன் இருந்தது, சைக்கிள் தான் மிதிச்சு போன. ஆராதனை 8 மணினா 8 மணிக்கு முன்னால நின்றோம். முடிஞ்ச பிறகு சர்ச்சை போக மாட்டா, குடும்பம் போயிடும். நான் இருந்து காணிக்கைய நீ பாசு கூட இருந்து வீட்டுக்கு போவோம். கார் வசதி எல்லாம் இருக்கு, சரீரம் ஒத்துழைக்க கொஞ்சம் கஷ்டம். அதனால்தான் ஒரு வீடு வச்சிருக்கீங்க. ஆதியில் செய்த கிரியைகள் அந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க வச்சாங்க. எந்த இடத்துல ஒருவேளை நான் தகுதியுமே நிறுத்தினா கூட எங்க வீட்டம்மா சொல்லியிருக்காங்க, நீங்க அந்த கூட்டத்துக்கு போலயே போங்க, கசர் வச்சிருப்பா, தார்பூச்சி வச்சு குத்தி விட்டுருவார். உடனே அந்த அவ போயிருக்கும், இருக்க விட மாட்டாங்க. நீ இந்த காரியங்களை செய்யாட்டா அடுத்தது ஒரு தண்டனையை கொடுக்க. எல்லாம் வேணுமா, ரொம்ப கசப்பு மருந்து கொடுப்பீங்க இருக்குல்ல. எனக்கு தான் கசக்கு, உங்களுக்கு மட்டுமா?
இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் இங்க வந்து நிக்கிறதுனால என்ன சொன்னேன், ஆண்டவரை எனக்காக நான் பேசுறேன், இந்த ஜனத்துக்குள்ள எனக்காக. நான் பரலோகம் போனதுல நான் நிச்சயத்துக்குள்ள போனோம். நான் ஆண்டவர் தளத்துல இருந்து செய்த ஊழியத்துக்கு பிரதிபலன் தரணும்ல. வானத்துக்கும் பூமியும் குதிச்சுக்கிட்டு அலர்கா போட்டுக்கிட்டு நான் உன்னை அறியே, நீ எவ்வளவு தாரும் நான் எப்ப வச்சாரு பயங்கரம். அதனால ஆண்டவரே, நான் இன்னைக்கு பேச நீ சொல்லுகிற வார்த்தை எல்லாம் எனக்காக. அவர் என்ன சொல்றார், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நீக்கிவிடுக. அப்பா ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு தண்டனையும் கொடுத்தார். அது தெரியுமா உங்களுக்கு? 10 வரை ஃபுல்லான்னு சொல்லி அவங்ககிட்ட நம்ம வெளிப்படுத்தம் சேர்த்து கழித்து தூரம் போடுறேன் வச்சிருக்காரு. நான் கூட சொல்ல ஊழியர்காரன். என்னுடைய 55வது வயசு இருக்கும். 55 வயசுல ஒரு நாள் ஒருவர் செய்து கொடுக்கிறார் புதுசாக. அது கொடுக்கும் போது ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுத்தார். பேசிக்கிட்டு இருக்காரு, எச்சரிப்பு வந்துச்சு. அது சரியா என்னதான் அந்த அடங்கி தெரிஞ்சுட்டு கர்த்தர் நம்மகிட்ட பேசுறான். உன்னுடைய முதிர்ந்த வயது, அப்ப 55 வயசு இருக்கும், இப்ப 72 ஆகுது, 17 வருஷம். உன்னுடைய முதிர்ந்த வயது நீ உன் வாழ்க்கையை கவனமாக வைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார். எப்படி வரும் பாரு. நான் இந்த தண்டனையை உனக்கு கொடுப்பேன். எப்படி இருக்கும்? இதெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் பேசுவாங்க. அது எவ்வளவு அங்கலா பேசுறது. அதை நான் தேவன் பாலாக்காம அது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் ஒரு பக்கம் தெரியுது. உன் முதிர்ந்த வயது, நமக்கு முதிர்ந்த வயது, இன்னைக்கு அந்த எச்சரிப்பை மனசில் வச்சுக்கிட்டே இருக்க. வருஷம் ஆக ஆக அந்த ரெட் லைட் பவர் கூடிக்கிட்டே இருக்கு. 70 தாண்டின உடனேயே புரிஞ்சுக்கிது. நாம ஆயுசு பெருக பெருக நாம கவனமாக இருக்கும். எச்சரிப்பு மட்டும் சொல்லல, தண்டனை சேர்த்து சொல்லிட்டார். நீ இப்படி செய்தாய் என்றால் இப்படி நான் உன்னை தண்டிப்பேன். நீங்க நினைக்கலாம் இப்படிதான் சொல்லுவார். ஏன்னா தகப்பன் தகப்பன் சிக்ஷாத புத்திரன் உண்டு. இன்னைக்கு அந்த வழக்கு எனக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே ரெட் லைட் வார்னிங் கொடுத்துக்கிட்டே ஆக்கியானவர் உள்ள இருக்காங்கல்ல, சத்தியாகியானவர் அவர் அப்படியே மணி அடிச்சுக்கிட்டே இருப்பார். இதைத்தான் இங்க சொல்றார், நீ மனம் திரும்பலன்னா உன் விளக்கு தண்டை. விளக்கு தண்டுனா என்ன தெரியுமா? லைட் ஆஃப் பண்ணி விடுவான். என்ன ஆகும்? இருட்டான். அந்த காலத்துல விளக்கு தண்டு மேல மெழுகுதிரியா வச்சு கொண்டுகிட்டு இருந்தாங்க. விளக்கு தண்டை எடுப்பான், சபையை இல்லாதபடி ஆக்கிடுவான், தாரமட்டமா ஆக்கிடுவான். ஆயிட்டு 3வது நூற்றாண்டுல எபேசு சபை இந்த எச்சரிக்கை பெற்ற பிறகு அந்த சபை மனம் திரும்பல, தன் போக்கிலேயே போட்டு விட்டுவாரு.
நாம நினைக்கிற மாதிரி கிடையாது ஆண்டவர். சில ஆட்கள் மரம் கலந்து ஊழியக்காரன் முதல் கொண்டு ஓடிக்கிட்டே இருக்கான், விட்டுருவாரு. திருஷ்டாந்தமும் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிப்பார். இஸ்ரவேல் கோத்திரத்தை அப்படியே விட்டார் அவரு. அதான் விலைக்கு சொல்ற நேரம் வேட்டா தனியா காலங்கெல்லாம் சொல்லித்தார். 3ஆம் நூற்றாண்டுல எபேசு பட்டணத்தை சீரழிச்சாங்க, அழிச்சாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ முறை இந்த சபை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டாங்க. ஆனா துருக்கியில இருந்த இந்த எபேசு பட்டணத்தை தேவன் எழுப்பிவிட்ட முகமதியர்கள் தரமட்டமாக்கி 0.02 Christians in Turkey. தேவன்ட்ட விளையாட முடியாது. எபேசு சபையுடைய தண்டை எடுத்துட்ட சொல்லி பார்த்தாரு, கேட்கல. என் கற்பனைகளின்படி நடக்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை இறக்கம். தேவனுக்கு அடுத்த காரியத்துல தப்பு செய்யாதீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் தயவு செய்து தவறு செய்ய பயப்படும். தெய்வத்திற்கு பயப்படும். தெய்வ பயம் நம்முடைய சந்ததியை தழைக்க வைக்கும். தீமை செய்வது, தீமை பேசுகிறவும் செய்யாதேன்னு ஆண்டவர் சொல்றார். எபேசு சபையுடைய மேன்மையை நீங்க படிச்சு பார்த்தா இவ்வளவு வைராட்சியம் உள்ள சபை, பிரகாசம் உள்ள சபை. ஆனா கடைசியில ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார். என்ன பண்ணிட்டாரு? விளக்கு தண்டை ஒடுங்கி விட்டு. ஊழியத்துடைய மேன்மை என்ன தெரியுமா? கேட்சியோ, கட்டடம், மைக்கு, இதெல்லாம் இல்லை. தேவ மகிமை தான். பிரசன்ஸ் ஆஃப் காட். சபைக்குள்ள தேவ மகிமை அப்படி வந்துட்டு போறது நம்ம சிலர் சொல்லுவாங்க, கத்தட்டு மகிமை காரியம். நான் சொல்ல மாட்டேன். ஜனத்தா கத்த தொட்டுட்டாரு போதும். அந்த அப்படியே அபிஷேகம் அப்படியே மேகம் அப்படி வந்து இறங்கி செகண்ட்ல வந்து இறங்கிட்டு போகும். அதுதான் இந்த ஊழியத்தினுடைய அசிவா. இரண்டாவது, நீங்கள் தூண்கள் ஆத்மா. இந்த மகிமையை இந்த எபேசு சபை இழந்து போயிருக்கிறது. அபிஷேகம் வர்றது தெரியும், போறது தெரியும். கவனமா ஏன் இதெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்தார்? ஏன் யோவானுக்கு எழுதி வைத்தார் என்றார், 2024 ஆண்டிலும் இருக்கிற சபை ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது எச்சரிக்கையாய். அதனால தேவனை பற்றி கொண்ட இருதயம் எப்போதுமே நீங்க இருந்தா போதும். வெரி சிம்பிள். இலகுவான ஆண்டவரை பற்றி கொண்ட இருதயம் இருந்தா போதும். அதனால நம்முடைய இருதயம் என்னைக்கும் கிறிஸ்துவை இந்த எபேசுக்கு எழுதும் போது கடைசியில் எழுதுவார். 6:24 சொல்லுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூற யாவரோடும் கிருபை
உண்டாயிருப்பதாக. ஆமென். எடுத்தீங்களா? வாசிப்போமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் திருவுகள். அழியாத அன்பு. ஆனா எபேசு சபையுடைய அன்பு அழிஞ்சு போயிட்டுதா? நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்பு அழியாத அன்பாக நாம் காத்துக்கொள்ளும். அவ்வளவுதான், வேற ஒன்று. அன்பு குருன்னு பாடுறோம்ல, அத ரியாலிட்டி லைஃபுக்கு கொண்டு முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவார். முன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவார். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது அழியாத அன்பு. எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் மேல் அந்த அன்பை நீங்க பாதுகாத்துட்டா போதும். அது உங்களை நடத்திக்கிட்டே போவாரான். எங்களை நடத்துறாருல, என்ன நடத்துறாருல. சில மேல் தேவ பயம், தேவ பக்தியை பத்தி ரொம்ப ஓவரா பேசிட்டோமான்னு கூட யோசிப்போம். ஒரு 2 நாளைக்கு முன்னால சிடிஎம் டிபிஎம் வர ஒரு 7 நிமிஷம் செய்தி கேட்டேன். அவர் பேர் நான் கேட்டோம், செஞ்ச நம்ம பேசுறது கரெக்ட் தான். ஆவியானவர் ரெண்டையும் லிங்க் பண்ணுவார். என்கிட்ட ஒரு மாதிரி, இவருக்கு ஒரு மாதிரி பேச மாட்டார். சத்திய ஆவியானவர். நீ பேசுறது கரெக்ட் தான், நீ பேசிக்கிட்டு போயிட்டே. 10 வருஷத்துக்கு முன்னால முக்காடு போட்டதை பத்தி பேசின ஒரு வாலிப சகருக்கு பயங்கர கோபம் வந்து என்ன கண்டபடி ஏற்றிட்டு அந்த ஆகியாண்ட பண்ணா பண்ணிட்டு போதும். நான் சொல்றது வசனம் சத்தியம், அல்ல நான் உறுதியா இருக்கான்னு போயிட்டேன். அந்த சௌகரியம் பார்க்கவே இல்லை. போன வாரம் போன் யான் அந்த சௌகரியம் எனக்கு ஒரு உதவி தேவை, என்ன ஒரு ஆலோசனை தேவை. என்ன ஆலோசனை? குடும்ப காரியத்தை கேட்டது. இவர் இப்படி செய்ய சொல்றாங்க, செய்யாது. அது தேவனுக்கு பிரியம் இல்லை. இப்படி செய், நான் அப்படிதான் செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படியே மேற்கொண்டு உனக்கு இதுல ஆலோசனை வேணும்னா என்ன கூப்பிட. நீ சொன்ன ஆட்டை என் பேரை சொல். அந்த ஆள் பிரபலமான பெரிய ஆளு. யாரா தப்பு தப்பு தான். அவருடைய என் பேரை சொல்லிடு. அவர் ஆஃபர் அமைகள் ஆயிரம். இந்த வில்லங்க பாக்கிட்டு போய் அம்மா எதனால என்கிட்ட கேளுமா, நான் கத்துட்ட படிய சொல்றேன். கத்தர் எதுக்கு சத்தியத்தை சொல்லிட்டோமா என்றாவது ஒரு நாள் அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் தந்தே தீருவார். அன்னைக்கு சத்தியத்துக்கு சொன்னதுக்கு நிமிந்து நின்றுதான். இன்னைக்கு ஆண்டவர் அதையே நம்ம கை. நீங்கள் சத்தியத்துக்கு சாட்சியம் பாருங்க, உங்க குடும்பத்தார் நல்ல பிதாவே நன்றியோடு சொல்.